சட்டம் ஒன்று தான், பெயில் ஒன்று தான். ஆனால் கேஸுடைய சாராம்சம் ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு வந்து இந்த நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் கொடுக்கும்போது இவர் வெளிநாடு போகக்கூடாது, சாட்சிகளை மிரட்டக்கூடாது அப்படின்னு ஒரு 5 கண்டிஷன் போட்டாங்க. இவர் மந்திரியாக கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அதே மாதிரி கேஜ்ரிவால் வழக்கில் வந்து பண்ணக்கூடாது, நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, அப்படின்னா தான் பெயில் தருவோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மணிஷ் சிசோடியான்னு ஒருத்தர் இருந்தார், அவரே ராஜினாமா பண்ண தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த ஜார்க்கண்ட் சிஎம்க்கு வந்து அவர் திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்க, அதுக்கு ஸ்டே ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு வழக்குக்கும் கேஸோடைய சாராம்சம் இருக்கும். எதிர்த்தரப்பு இடியோ இல்லாட்டி வந்து சிபிஐயோ இல்லாட்டி தனிப்பட்ட நபர்களோ என்ன குற்றம் சாட்டுறாங்கங்கிற பொறுத்து தான் நீதிபதி. சட்டம் ஒன்று தான், ஆனால் அந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிபதியினுடைய அவருடைய தன்னுடைய நாலேஜுக்கு என்ன படுதோ அதை நினச்சி தான் சொல்கிறாரு. இப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் மந்திரியாக இருக்கிறதுனால யாரும் எதிராக வந்து சாட்சி சொல்ல முடியாது அதே ஸ்டேட்டில் உள்ளவங்க அப்படிங்கிறது எதிர்த்தரப்புடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்காக நீதிபதி கேட்குறாரு, நீங்கள் மந்திரியாகவே கண்டினியூ ஆனால் உங்களுக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அங்கே கேட்கல, ஜார்க்கண்டில் அவரை கேட்கல, அவர் சீஃப் மினிஸ்டராகவே இருக்கிறாரு. கேஜ்ரிவாலை போகக்கூடாதுன்னாங்க, இவரும் ரிசைன் பண்ணிவிட்டு மந்திரியாகவே ஆகலை. அதனால் வந்து ஒவ்வொரு கேஸுக்கு தகுந்த மாதிரி நீதிபதிகளுடைய நிலைப்பாடுகளும் சரி, வழக்கின் தன்மையை பொறுத்து மாறும். பெயிலுங்கிறது சட்டத்தினுடைய உரிமைப்படி பெயில் கொடுக்கறது அவங்களுடைய அதிகாரம். ஆனால் பெயிலுடைய கண்டிஷனை இம்போஸ் பண்ணுறதும் பெயிலை கேன்சல் பண்ணுறதும் நீதிபதியினுடைய தனிப்பட்ட அதிகாரம். தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில்.